ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் டூர். நாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிற இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே காம்பினேஷனாக இருக்கும். அப்படி எல்லாத்துக்கூடையும் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துக்கலாம். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நல்லா வறுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். இப்போது மூணுத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா இலை, கட் பண்ணி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி சிக்கனை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் பேனில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 10 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. இப்போது லவங்கமும் பட்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்த உடனே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கனை எடுத்துருக்கேங்க. இந்த 1 கிலோ சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மஞ்சளும் உப்பும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 15% வேகட்டும்.
இப்போ இது நல்லா கலந்து எடுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5% வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாலாம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டு தாங்க அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ இது வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பா செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. திக்காக செய்ய போகிறீங்களா கம்மியான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிடலாங்க. மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ சிக்கன் வெந்துடுச்சுங்க. ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு சிக்கன் குழம்பு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா பதமாக வந்திருக்குதுங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா பதமாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் த கிச்சன் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.